திருச்சிற்றம்பலம். மகர ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள். மகர ராசிக்கு குருவினுடைய நேரடி தொடர்பு, நேரடி பார்வை, அதிர்ஷ்ட பார்வை உங்க மேல விழுகுது. சப்தம பார்வைன்னு சொல்லுவோம். நேரா உங்களை பாக்குறாரு. எப்பவுமே குரு பார்வை கோடி நன்மைகள். மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சாச்சு. இனி நன்மையான காலகட்டங்கள் தான். அப்ப இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களை உச்சத்துக்கும் உயரத்துக்கும் மதிப்பு மரியாதை தரக்கூடிய ஒரு உயர்ந்த பதவிக்கும் கொண்டு போய் விடும் அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சமாகிறார். 12ஆம் அதிபதி 7ல் உச்சமாகிறது மிகப்பெரிய யோகம். 3ஆம் அதிபதி உச்சமானால் முயற்சி செஞ்சு 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 இந்த 7.5 தோத்திருப்பீங்க, நிறைய விஷயத்தில் தோத்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பல மடங்கான வெற்றிகளை உங்களுக்கு வாரி வழங்கும். நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்தே தீரும். 3ஆம் இடங்கிறது மாமனார். 3ஆம் இடங்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, கலைகள் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அவார்டு கிடைக்கிறது, ஜெயிச்சுட்டு வர்றது, நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடங்கிறது மாமனார் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். 3ஆம் இடங்கிறது உங்களுடைய சகோதரர்கள் தன்மை. இத்தனை நாள் 7.5 கூட பிறந்தவங்க நிறைய சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், மன வேதனைகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே மீண்டும் இணக்கமாவாங்க. 3ஆம் இடம் தேவதை வசியங்க. தெய்வ வசியம், தேவதை வசியம்னு சொல்லுவோம். அப்ப அந்த அதிபதி உச்சமாகும் பொழுது தெய்வம் உங்க கூட இருக்கும். தேவதைகள் நீங்க சொல்றது கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய வழிபாடுகளும் பல மடங்காக பெருகும். அதனுடைய வசியத்தன்மை உங்களுக்கு ஏற்படும். தெய்வமே நீங்க சொன்னா நிக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உண்டு. மகரம் அருமையா இருக்க போகுது, அருமையா ஜொலிக்க போகுது. நம்பிக்கையா இருக்கலாம். உங்க கெட்ட நேரம், கெட்ட காலம், கெட்ட பார்வை, துரதிருஷ்டம் எல்லாமே வெளியே போக போகுது. 3ஆம் இடம் சாதாரண இடங்கள் கிடையாது. சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட், பிட்காயின் போன்ற விஷயம் எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். யூடியூப் சம்பந்தப்பட்ட வருமானம் கூட 3ஆம் இடம் தான். அப்ப அதுல இருந்து அந்த ஃபீல்டுல இருந்தீங்கனாலும் கூட நான் சொல்லக்கூடிய எல்லா துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும் வளர்ச்சி கிடைக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடம் தான் பரிகாரஸ்தானம். அப்ப பரிகாரஸ்தானத்துல குரு வரும் பொழுது நீங்க செய்யக்கூடிய அனைத்துமே சக்சஸ் ஆக போகுது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பரிகாரம் தேட போறீங்க. பரிகாரமும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறதா உண்மை. அப்ப அவரே 12ஆம் அதிபதியாகி உச்சமாக 7ஆம் வீட்டுல. இப்ப கணவன் மனைவி இணக்கமா இருக்கிறது, அந்யூன்யமா வாழக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பாத்துட்டீங்கன்னா 7.5 கணவன் மனைவி பிரிஞ்சாச்சு. சண்டை சச்சரவு, கணவர் குடும்பத்தோட மனைவி குடும்பத்தோட நிறைய சண்டை சச்சரவு, சங்கடங்கள், மனவேதனைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சோ இப்ப எல்லாமே விலக போகுது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது எல்லாமே மகர ராசிக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள் இவங்களோடயும் கசப்புகள் இருந்திருக்கும். சோ அதெல்லாம் இந்த குரு நிவர்த்தி பண்ண போறாரு. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 12ஆம் இடத்ததிபதி 7ல், 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் குடும்பத்தை நீங்க வெளிநாட்டு கூட்டிட்டு போயிருவீங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்க, உங்க குடும்பத்தை அங்க செட்டில் பண்ணிருவீங்க. அதுல உங்க ஜாதக ரீதியா குடும்பம் இங்க இருக்காங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு இங்க குடும்பத்தோட ஒற்றுமையா வாழக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் நடக்கும். ஃபர்ஸ்ட் நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. 7.5 சனியில தூக்கமே இல்லை. நைட்டும் பகலும் முடிச்சுட்டு என்ன நடக்குது, அடுத்து எங்க வாழ்க்கை எப்படி போகுங்க, ரொம்ப மனோ பயம் அதிகமாயிருக்கு. ஆனா இந்த பயம் எல்லாம் இப்ப விலக்கி மனசு தைரியமாகி நிம்மதியான உறக்கமும் நிச்சயமா வரும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அங்க இருந்தாலும் உங்க ராசி உங்களை பார்க்கிறார். 3ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்த்து இன்னும் உங்களை வளர்ச்சி பண்ண போறார் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. ஜொலிக்கக்கூடிய நேரம், ஜெயிக்கக்கூடிய நேரம் ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. இப்ப இந்த பதிவு போடுறோம்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. அதற்கு முன்னாடியே மே மாசத்துல இருந்து உங்களுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிரும். எந்த அளவுக்கு நீங்க அதாவது சனி பகவான் தனிமையை கொடுத்திருப்பார். யாருமே உண்மை இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கறது 7.5 சனியில தெரிஞ்சிருப்பீங்க. தனிமையில இருந்து உங்களை மீண்டும் உச்சத்துக்கு உயரத்திற்கு தனியா போராடி மேல வரக்கூடிய ஒரு தெம்பையும் தைரியத்தையும் மனோபலத்தையும் நிச்சயமா உங்களுக்கு கொடுத்திருப்பார் சனி பகவான். இப்ப இந்த குரு வரும் பொழுது உங்களுக்கு அது எல்லாமே பல மடங்காக வெற்றிகளையும் பல மடங்கான வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வாரி வாரி வழங்க போகிறார். நிம்மதி பெருமூச்சு விடலாம். திருமணம் நடக்க போகுது. அதாவது 7ஆம் இடத்துல குரு உச்சமாகும் போது கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வரன் எப்படி வரணும்னு நினைச்சீங்களோ அது போலவே வர்றதுக்குள்ள அதிக வாய்ப்புகள் மகர ராசிக்கு உண்டு. நம்பிக்கையா இருங்க, தைரியமாக இருங்கள்.
வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. பொதுவாகவே ஒரு ராசி கிரக சேர்க்கைகள் உலக அளவுல என்ன பண்ணும் அப்படிங்கிறது உண்டு. குருவும் கேதும் சேர போறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கிறோம். உலகில் ரீதியாக இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள் எல்லாமே நடக்கும் பொழுது போர் வரும் அப்படிங்கிறத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. போர் வரும், பெரிய மனிதர்கள் நிறைய குழப்பங்கள் வரும், பெரிய தலைவர்கள், மத போராட்டங்கள், மத தலைவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், இந்த கூட்டு கிரகங்கள் அவங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உயர் பதவியில கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதெல்லாம் தரைமட்டம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அது சர்வ கிரகம், ரிவர்ஸ்ல சுத்தக்கூடியவங்க ராகு கேதுக்களும். அப்ப ராகு இங்கிருந்து நேரா குருவை பார்க்கும். குருவை விட ராகுவே பெரிய கிரகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ராகுவும் கேதும் தான் இருக்கிறது ரொம்ப பெரிய கிரகம் எல்லா கிரகத்தை விட. அப்ப ராகுனுடைய பவர் இங்க அதிகமா செலுத்த போறாங்க. சோ உலக அளவுல நம்ம பார்க்கும் பொழுது குரு கேது சேர்க்கை மத தலைவர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா மத கலவரங்கள் நிறைய நடக்க போகுது. கேது குரு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப குழந்தைகள் நிறைய கடத்துறது, குழந்தைகள் ரீதியான நிறைய நியூஸ் வெளியே வர்றது இதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய எந்த மத தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு செய்யாத தப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குரு கேது அப்படிங்கிறது கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயில அது கேன்சரை குறிக்கக்கூடியது. ராகு பார்வை இருக்கிறதால நிறைய பக்கம் இப்போ நிறைய நாட்டுல கேன்சருக்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிச்சாச்சு. சோ அது ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இந்த இடம் அப்படின்னு கடகம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்தியாவை சொல்லக்கூடிய ஒரு இடம். மகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இது ரெண்டுமே சம்பந்தப்படும் போதுன்னு நம்ம நாட்டுல கூட மறுபடியும் கேன்சருக்கு உண்டான தடுப்பு மருந்துகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல மருந்துகள் ஏற்றுமதி இறக்குமதிகள் நிறைய இருக்க போகுது. நிறைய விதமான மருந்துகள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. அது குறிப்பிட்டு கேன்சர் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு இன்னும் இப்ப நம்ம ஏகப்பட்ட ஐவிஎஃப் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டமேட்டிக்கா நிறைய மருந்துகள் நிறைய விதங்கமாக வந்தாலும் கூட இப்ப இனி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க போறாங்க. சோ டோட்டலா இந்த குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்களை இந்த வருஷம் நடக்கும். நேச்சுரலா இருக்கிறத விட நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயங்களை விட செயற்கையாக நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு, அது குறிப்பிட்டு இந்தியா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ராகு உள்ள என்ட்ரி ஆகிறாரு இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள ராகு என்ட்ரி ஆகும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது போதை சம்பந்தப்பட்டது, சரக்கு சம்பந்தப்பட்டது, நான்வெஜ் சம்பந்தப்பட்டது, விதவை பெண்கள் சம்பந்தப்பட்டது. பெண்கள் சம்பந்தப்பட்டதுல ராகு தான். சோ ராகு இங்க மகரத்துக்குள்ள வரும் பொழுது இது சார்ந்த எனக்கு ஏது அங்கிருந்து குரு பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் இது சார்ந்த துறைகள் கொஞ்சம் கவனமா வளர்ச்சி அடையும். ஏன்னா உங்களுக்கு போதை வஸ்துக்கள் இதெல்லாமே வளர்ச்சி அடையும் பொழுது இன்னும் நம்மளுடைய நாட்டுல இது போல தேவையில்லாத, ஏன்னா ராகுனா உங்களுக்கு கலவரங்கள், திருட்டு இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுல இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ குரு இங்க வந்தாலும் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல ராகு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷ காலங்கள் உலக அளவுல கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு லெவலையும் இந்தியா லெவல்லையும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும். குழந்தை கடத்துறது, குழந்தை அபாய்ச்சி நிறைய பண்றது. சோ பெண்கள் குருமார்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தலைவலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது. பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பதவி விலகிறது, ஒரு கெட்ட பெயர் வர்றது. பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், குரு அப்படின்னா பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் குருதான். ஒரு வழி நடத்தக்கூடியது எல்லாமே குருதான். அதனால முதல் இது ஏதாவது பண்றீங்க அப்படின்னா முதல் அந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது வேணும் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல கேது என்ட்ரி ஆயிடுச்சுன்னா உங்களால எதையுமே நோக்கி பயணப்பட முடியாது. சோ இந்த துறையில இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா குழந்தைகள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. சோ குரு இங்க டிரான்சிட் ஆனாலும் முதல் பகுதி யோகத்தையும் கேதுவோட சேரும்போது அந்த அப்படியே யோகங்கள் கொஞ்சம் பாதகமாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ ஒரு வருட காலத்தில் நிச்சயமாக குரு யோகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. இன்னும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.